இந்த திமுக அமைச்சராக இருந்தாரு. அவருடைய வீடு இன்னைக்கு ஏலம் போயிருக்கு. மந்திரியோட வீடு ஏலம் போயிடுச்சு. ஆனா அதே நேரு என்ன செல்வராஜ் மந்திரியா இருக்கிறார், அந்த நேரு 10,000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கான். செங்குட்டுவன் இன்னைக்கு அவங்க குடும்பம் ஜெயிலுக்கு போயிருக்கு. 20 லட்சம் ரூபாய் அதிகமா சொத்து சேர்த்துக்கான கேஸ். செங்குட்டோட பையன் செங்குட்டோட பொண்ணு மருமகள் ஜெயில இருக்காங்க 2 வருஷம். இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நேரு. அது மட்டும் இல்லாம எரகுடி ரத்னம், நம்ம ஏரியோட ரத்னம், அவர் என்ன திமுக எவ்வளவு பெரிய ஜாமானா இருந்தாரு. அவரை வீணாக்கல் அவரு எஸ்கேவடிகள் 2 திருப்பி எம்எல்ஏ, சீதாபுரம் எம்எல்ஏ, மாவட்ட கலை செயலாளர். அந்த குடும்பத்துக்கு எந்த நிலைமை இருக்கு? ஏங்க இந்த மணல் பொருள் என்ன பாடுபடுத்துறாங்க இருக்கு? எவ்வளவு உதவியா இருந்தா எங்க ஊர்ல சத்தா இந்த மணல் பொருள் சீனிவாசோட பிரபு நடந்து வரும்போது ஒரு ஸ்டாலினும் நேரு போகும்போது கீழே மயக்க பிடிச்சிருக்காங்க. திரும்பி கூட பாக்குறாங்க. பாடியை கொண்டு போய் கேன்சல் சொன்னோம். ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் போல திருப்பாங்க. அந்த பாடியை பார்த்தா கூட ஸ்டாலின் வரல, நேரு வரல. அவனுக்காக பின்னாடி கொடுத்துருக்க வெக்கப்படல. திமுக காரங்க கேட்கிறேன், நீங்க சோறு மட்டும் தான் திங்கிறீங்களா? திமுக கூட இருக்க மாட்டான். உங்க ஒன்றிய செயலாளர் செத்து போயிட்டு அவனை பார்த்த கூட யோசிக்கல. நேரு பின்னாடி பிடிச்சிட்டாங்க. வெக்கப்படல. இனிமேல் நேரு பேச்ச தொகுதியில் எவருமே சொல்லக்கூடாது. ஒருத்தர் முத்துராஜா வருதானா ஒருத்தர் கூட நேரு பேரர்கள் முத்தரிக்க கூடாது. அவருக்கு ஓட்டு போடக்கூடாது. அடுத்தது எம்எல்ஏ கண்ணைய அதனால என்ன பாடுபடுத்தா மணல சம்பாட்டு அவரை மாவட்ட செயலாளர் ஒரு 2 திரும்ப கலைஞர் கொண்டு வந்து கூட்டம் போட்டான். ஒரு மாநகர சொன்னான் அவன் செத்து போயிட்டான், அவன் மாவட்டம் செத்து போயிட்டான். இப்படி முத்துராஜா அழிக்கிறதுக்கே பிறந்தவன் நேரு. அவனை உடனே கூடாது தேர்தல் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் சேர்மன் தங்கராசு எவ்வளவு பிறந்தவர். அவர் குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிற்குது. சுருதி பேச்சாளர் இருந்தவன் முஸ்லிம்காரன், அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதே முஸ்லிம் தமிழ் பண்ண பேச்சாளர் காலில்லாம இருக்கான். அவனை பார்க்க நாதி இல்ல. கோட்டூர் முருகேசன் 2 திருப்பி சேர்மனா இருக்கிறான். அவன் குடும்பத்தை அழிச்சு விட்டான். இந்த அதுக்கப்புறம் கோட்டூர் சின்னசாமி சேர்மனா இருந்தவரு, அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஆத்தா தங்கமுத்து அவரோட குடும்பம் அழிஞ்சு போச்சு. பேரு தர்மலிங்கம் ஒன்றுமே இல்லாம இருக்கான். ஜீவபுரம் செல்லாண்டி அறிவாறு செத்து போயிட்டாரு. யசோதர ரத்னசாமி அந்த கூட இருந்தான். நான் செத்து போயிட்டாரு போல மேல கீத்தா இருக்கு. ஒரு கான்ஃபரன்ஸ் சேர்மன் அந்த வீட்டுல தூக்கிறதுக்கு ஆள் இல்லாம கீத்துல தண்ணி வளருதியா அந்த பாடி. அப்படி இருந்தா அந்த ரத்னசாமி. அதாவது லால்குடி முருகேசன் மைனர் தியாகராஜ பையனை தியாகராஜ எங்க இருக்காரு போய் பாருங்க. இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அதோட நிலைமை பாருங்க. குடும்பமே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான். அதுக்கு மேல தாப்பட்ட ஒன்றிய கலைஞர் யாராவது நம்ம எம்எல்ஏ கண்ணையோட சகல குடியாக்கி பிச்சைக்கார ஆக்கிட்டாங்க. அவன் சேர்மன் ஆக்கிறவன இந்த கிருஷ்ணபுத்தி எல்லாத்தையும் நீங்க தாப்பட்டாக்கெல்லாம் கேட்டுங்க. இந்த கட்சி ஒரு கட்சியாரா? இந்த கட்சி பின்னாடி முத்திரையில இருக்கிறீங்க. வெக்கப்படல. ஒரு பாகவாய் திமுக ஊரை ஓட்டு போடக்கூடாது. அந்த மாயவன் எம்எல்ஏ எங்க அக்கா புருஷன் அந்த எம்எல்ஏ அக்கா ஒருத்தர் சேர்மனா இருந்தான். ஒண்ணுமே இல்லாம ஓட்டாங்க கடைசியில் சேர்த்தான். இப்படி முத்திரை சமாஜத்தை அழிச்ச 15 பேர் லீடர் ஒருத்தம் கூட இல்ல. நேரு மட்டும் எப்பறம் உருப்படியாக்கா என்னைக்கா நினைச்சு பாத்தீங்களா? மந்திரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.